ஹாய், திஸ் இஸ் பவி. இந்த vlogல நான் எங்கள் சுமியோட கிராஜுவேஷன் டேவை தான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது இவளோட ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் யூஜி டிகிரியோட கிராஜுவேஷன் டே. நைட்டே சாரீக்கெலாம் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணியாச்சு. மார்னிங் எடுத்து டக்குன்னு கட்டிடலாம்ல அப்படி ரெடி பண்ணி வச்சோம். இவன் இவளே ஃபஸ்ட்டு காலேஜ் போயிடுறேன், நீங்கள் லேட்டாக வாங்க, ஏன்னா அவங்கள தனியாக ஆடிட்டோரியத்தில் உட்கார வச்சுருப்பாங்க அப்படின்றதுனால இவன் மட்டும் ஃபஸ்ட்டு கிளம்பி போயிட்டா காலேஜுக்கு. நாங்களாம் 11 மணிக்கு அந்த மாதிரி தான் கிளம்பி போனோம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா 10 மணிக்கு கிளம்பி போயிடுச்சு. அடுத்து நான் தான் 11 மணிக்கு கிளம்பி போனேன். இடையில என்னோடய செருப்பு சவுண்டெலாம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணேன், பட் பஸ் கிடைக்கல. அப்புறம் டக்குன்னு ஒரு ஆட்டோவில் ஏறிட்டேன். ஆட்டோ ஏறி பெரியார் வந்தால் அங்கே ஒரு பஸ்ஸுமே இல்லை. அப்புறம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி பஸ்லேயும் ஏறிட்டு காலேஜ் ஸ்டாப்பில் போய் இறங்கி நேராக உள்ளே போயிட்டேன் நான். இது அவங்க காலேஜ் மேல் பில்டிங்லேருந்து அந்த வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆளே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரே க்ரௌட் ஆயிடுச்சு. எங்கடா இவ்வளோ நேரம் இருந்தீங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அவ்வளோ க்ரௌட் ஆயிடுச்சு. இந்த கிளிப் எங்கள் அம்மா தான் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துருக்கு. பிளாக்காக தான் இருக்குது அந்த இடமே. அப்புறம் நாங்கள் ஆடிட்டோரியாவிலேருந்து கீழே வந்துட்டோம். ஏன்னா அவளுக்கு டிகிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி கீழே வந்தோம். இந்த பில்டிங்க்கு வெளியவே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், எப்போ வருவா அப்படின்னு. அப்புறம் கடைசியில் வந்துட்டா. அவளை அந்த கோட்டில் பார்த்தோன்னே அப்படியே எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷத்தில் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அந்த வீடியோவை மட்டும் நான் எடுக்கவே இல்லை. அப்புறம் அந்த கோட்டை போட்டு ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு அந்த கோட்டை போட்டு என்னையும் ஃபோட்டோ எடுக்க சொல்லிச்சு. ஏன்னா எனக்கு 2 டிகிரியுமே நான் கிராஜுவேஷன் அட்டன் பண்ணாமலே வாங்கிட்டேனா, அதனால் அந்த கோட் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நம்ம வீட்டில் ஃப்ரேம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எனக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் அங்கே டோக்கன் வச்சு ஃபுட்டு வாங்கணுமா. என் தங்கச்சி வாங்காமல் அப்படியே அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டே இருந்தா. எங்கள் அம்மா போய் ஃபுட்டு வாங்கிட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.